ரைட். அந்த பேப்பரை பாருங்க. கடைசியா அந்த எம்சிக்கு பேப்பர் போட்டு நான் 4ஆம் பாடம் பார்க்கும் முதல் அந்த பேப்பர் இன்னும் ஒரு 20 கேள்வியே பார்த்துருவோம். ரைட். அந்த எம்சிக்கு பேப்பரை பாருங்க. அதான் உங்களுக்கு 10ஆம் ஆண்டும் கொஞ்சம் ரிவைஸ் ஆக வேணும் அப்படின்றால் தான் கொஞ்சம் 10ஆம் ஆண்டு மீட்டு கொண்டு போகணும். ரைட். அந்த எம்சிக்கு பேப்பர் கடைசியா போட்டது அதுல உங்களுக்கு புதன்கிழமை வந்து மார்னிங் கிளாஸ் இருக்குமா இல்லையான்னு நான் சொல்லுவேன். இப்போ ஸ்கூல் வந்து இல்லைன்னு சொல்லிட்டீங்கன்னு தானே. புதன்கிழமை வந்து மார்னிங் உங்களுக்கு 6 மணியில இருந்து 5:45 இருந்து 6:45 7 மணி வரைக்கும் கிளாஸ் இருக்குங்க. இப்போ ஸ்கூல் இல்லை என்று சொல்லிட்டீங்க புதன்கிழமை. இப்போ நான் உங்களுக்கு நாளைக்கு ஈவினிங் மெசேஜ் போடுவேன் இருக்கா இல்லை. ரைட். பாருங்க, அதுல எம்சிக்கு கேள்வியில முதலாவது, பின்வரும் கணப்புன்னங்கங்களில் இரட்டை மின்சவால் சூழப்பட்ட கலப்புன்னங்கம். அப்ப உங்களுக்கு தெரியணும், இந்த மின்சபண்டேக்குல ஒற்றை மின்சபு பாஸ் பேப்பர் கோப்பியில இந்த எம்சிக்குரிய விளக்கங்கள் எழுதி கொண்டு போகணும். இது ஒற்றை மின்சபு, சிலதுக்கு இரட்டை மின்சபு இருக்கும், சிலதுக்கு மின்சவ்வே இருக்க மாட்டுது. ரைட். சிலதுக்கு ஒற்றை மின்சவு இருக்கும், சிலதுக்கு இரட்டை மின்சவு இருக்கும், சிலதுக்கு மின்சவு இருக்க மாட்டுது. அப்ப ஒற்றை மின்சவால் ஆக்கப்பட்டது ஆறார் என்றால் இந்த கோல்கி சிக்கல், மற்றது அகமுதலுறு சிறுவலை, இந்த அகமுதலுறு சிறுவலை இதுகள் எல்லாம் வந்து ஒற்றை மின்சவு. இரட்டை மின்சவு பிரதானமாக 3 பேர்: கரு, இளைமணி, அடுத்தது பச்சையோர் மணி. இரட்டை மின்சவுண்டா உள் மின்சவு வெளி மின்சவுண்டு 2 மின்சவுகள் இருக்கு. கரு, இளைமணி, பச்சையோர் மணி. மென்சவ்வே இல்லாதது ரைபோசோம். மென்சவ் இல்லாதது ரைபோசோம். ரைட். இந்த கொள்கை சிக்கல், அகமுதலுறு சிறுவலை இதுகளுக்கெல்லாம் வந்து ஒற்றை மின்சவு காணப்படும். ரைட். அப்ப உங்களை கேட்டது இரட்டை மின்சவால் சூழப்பட்டது. அப்ப என்னவாக இருக்கும்? இரட்டை மின்சவால சூழப்பட்டது கரு, இளைமணி, கரு, பச்சை மணிகளுக்கெல்லாம் 2 மின்சவு. ஆகவே முதலாவதுக்கு 3வது ஆன்சர். 2வது பாருங்க. 2வது, தாவரங்களில் வேரினால் அகத்துறிஞ்சப்படும் நீரானது கால் இலையத்தினூடாக மேல் நோக்கி கடத்தப்படுவதற்கு நீரில் காணப்படும் சிறப்பியல். இப்ப நீரினுடைய சிறப்பியல்புகள் 10ஆம் ஆண்டுல படிச்ச நீங்கள். அது பல்துறை கரைப்பான் என சுவாச ஊடகமாக தொழிற்படும், உடல் வெப்பநிலையை சீராக்கும், வாழிடமாக காணப்படும் என, மற்றது கொண்டு செல்லும் ஊடகமாக இருக்கு என்று நீருக்கு 5 சிறப்பியல்புகள் படிச்சிருங்க. அதுல கொண்டு செல்லும் ஊடகமாக நீர் தொழிற்படுவது என்று சொன்னால் அது கொண்டு செல்றது. ஒரு தாவரங்கள்ல கீழே இருந்து மேல் நோக்கி நீர் என்ன செய்யப்படுகிறது? கொண்டு போகும். அப்ப தாவரங்கள்ல கீழே இருந்து மேல் நோக்கி கொண்டு செல்வதற்கு பார்த்தீங்கன்னா இந்த களச்சுவருக்கும் இந்த தண்ணிக்கும் இடையில, ரைட், கீழே வரவிடக்கூடாது, மேல அப்படியே நீரை கொண்டு செல்லும். அது கொண்டு செல்றதுக்காக 2 விசைகள் இருக்கும் கூடுதலாக. ஒன்று பிளவு விசை மேல் நோக்கி கொண்டு போறதுக்கு, மற்றது ஒட்டற்பண்பு விசை என்று இருக்கு. ஒட்டற்பண்பு விசை என்று 2 விசைகள் இந்த களச்சுவருக்கும் இந்த நீருக்கும் இடையில நீரை வந்து மேல் நோக்கி கொண்டு செல்ற ஊடகமாக தொழிற்படுறதுக்கு காணப்படும் 2 விசை. ஆகவே மேல் நோக்கி கொண்டு செல்றதுக்கு விசைகள் கேட்டது. ஆகவே ஒட்டற்பண்பு விசை, பிணை விசை 2வது ஆன்சர். அடுத்த 3வது கேள்வியை பாருங்க. இந்த எம்சிக்கு பேப்பர் அதை நீங்கள் பிரிண்ட் எடுத்து செய்திருந்தால் அதை திருப்பி கொண்டு போகலாம், அல்லது நீங்க நார்மலா எம்சிக்கு செய்திருந்தால் அந்த செய்த கோப்பியில விளக்கம் எழுதி கொண்டு போகலாம். பின்வரும், அதாவது சோடியம், இரும்பு ஆகிய உலோகங்களை அதன் தாதுக்களில் இருந்து பிரித்தெடுப்பதற்கு பயன்படும் பிரித்தெடுப்பு முறைகள். உங்களுக்கு தெரியும், இந்த தாக்க வீத தொடர்ல ரைட், இந்த மேலே இருக்கிற மூலகங்கள் சோடியம், அடுத்தது கால்சியம், மெக்னீசியம், அலுமினியம், நாகம், இரும்பு, எஸ்என், பிபி இப்படி போகும். இதுல நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னா இந்த கூடுதலா இந்த இது வரைக்கும், இந்த மெக்னீசியம் வரைக்கும் இருக்கிற ஆட்களை நாங்கள் மின் பகுப்பு மூலம் என்ன செய்வோம்? பிரித்தெடுப்போம். இவை வந்து தாக்க வீதம் ஓரளவு கூட. அப்ப இது வந்து பிரித்தெடுக்கிற முறை வந்து மின் பகுப்பு. அடுத்தது இந்த இரும்பு, இந்த இதுகளுக்கு கீழே இருக்கிற ஆட்களை நாங்கள் பிரித்தெடுக்கிறது தாழ்த்தல். என்ன முறை என்று சொன்னா தாழ்த்தல். அதாவது
இரும்பை வந்து இரும்புக்கு மேல இருக்கிற இன்னொரு உலோகத்தோட எடுத்து இப்ப இது வந்து மேல இருக்கிறவரை நாங்கள் அனோட் என்று சொல்லுவோம், கீழே இருக்கிறது கதோட் என்று சொல்லுவோம். ரைட், மேலே இருக்கிறது அனோட், கீழே இருக்கிறது. இப்ப ரெண்டு மூலகத்தை தெரிவிச்சிருங்க. இப்ப அலுமினியமும் எஸ்என் என்றால் அலுமினியம் அனோட், எஸ்என் வெள்ளியம் வந்து கதோட். அப்படி நாங்கள் பிரித்தெடுக்கிறோம். மேலே இருக்கிறது அனோட், கீழே இருக்கிற கதோட். கதோட்டுல எப்பயும் என்ன தாக்கம் நடக்கும்னா தாழ்த்தல். மின் ரசாயனம் வந்து நாங்க தேர்ட் டேர்ம் சிலபஸ்ல படிப்போம். அப்ப அங்க இத இரும்ப பிரித்தெடுக்கிற முறைக்கு என்ன பெயர்? தாழ்த்தல். இந்த மேலே இருக்கிற இவ்வளத்தையும் பிரித்திருக்கிறது மின் பகுப்பு. கூடுதலான உப்புக்களை உருவாக்குவினம் அவையில நாங்க சொல்றது மின் பகுப்பு. அப்ப இதை குறித்து வைங்க. தாக்க வீதத்தொடர்ல மேலே இருக்கிறது கூடுதலா என்ன முறை? மின் பகுப்புலையும், கீழே இருக்கிறவை வந்து தாழ்த்தல்லையும் பிரித்தெடுக்கப்படும். அப்ப இரும்பும் சோடியமும் என்னென்ன முறைகள்ல வந்து தாதுக்கள்ல இருந்து பிரித்தெடுக்கப்படும் அதுல நாங்க பார்த்தோம் என்று சொன்னால் என்னென்ன முறையாக இருக்கும்? முதலாவது மின் பகுப்பாகவும் சோடியம், அடுத்தது இரும்பு வந்து தாழ்த்தலாகவும் இருக்கும். ஆகவே மூன்றாவதுக்கு முதலாவது ஆன்சர் வரும். மூன்றாவதுக்கு முதலாவது ஆன்சர் வரும். மூன்றாவதுக்கு முதலாவது ஆன்சர் வரும். ரைட், அடுத்தது பாருங்க. அடுத்த 4வது கேள்வி, அந்த எம்சிக்கு பேப்பர் விளங்கப்படுத்திட்டு அதுக்கு 4ஆம் பாடம் பார்ப்போம். இந்த விளக்கங்களை குறிச்சு வைங்க பிள்ளைகள். 10ஆம் ஆண்டு மறந்திருப்பீங்கள். 4வது, பின்வருவனவற்றில் எது இரட்டை இடப்பெயர்ச்சி தாக்கத்தை குறித்து நிற்பது? முதலாவது சொல்லி இருக்கிறார் கல்சியம் கார்பனேட். கல்சியம் கார்பனேட்டை வெப்பப்படுத்தினால் என்ன விளைவுகள் வரும்? கல்சியம் ஒக்சைட்டும் CO2வும் வரும். அப்ப நாங்கள் ஒரு தாக்கத்தை வெப்பப்படுத்துறோம், அது ரெண்டு சேர்வையா என்ன செய்யுது? பிரியுது. அப்ப இது என்ன தாக்கம்? பிரிகை தாக்கம். இது வந்து பார்த்தோம்னா பிரிகை தாக்கம். அதே மாதிரி KMnO4 என்ன? KMnO4 வெப்பப்படுத்தினால் K2MnO4 MnO2 சக O2 வந்து பிரியும். இதெல்லாம் பிரிகை தாக்கம். ரைட், அடுத்தது வந்து பார்த்தோம் என்று சொன்னால் இதுல சோடியத்தை ஏச்சியலோட சேர்த்திருக்கிறார். அப்ப என்ன நடக்கும்? ஐதரசனை விட இவருக்கு தாக்க வீதம் குறைவு. சோடியத்துக்கு கூட அவை சோடியம் NaCl ஆகவும் சக H2 என்று வாயுவையும் இடம்பெயர். அப்ப இதுல ஒரு ஆள் இடம்பெயர்ந்திருக்கிறார். அப்ப இது என்ன தாக்கம்? ஒற்றை இடப்பெயர்ச்சி தாக்கம். ரைட், ஒரு ஆளை, அதாவது இவர் வந்து இடம்பெயர்ந்து. அடுத்தது பார்த்தோம் என்று சொன்னால் செப்பு சல்பேட்டோட மெக்னீசியம் போடப்படுது. அப்ப செப்பு சல்பேட்டுக்கா மெக்னீசியத்துக்கா தாக்க வீதம் கூட என்றால் மெக்னீசியம் மேலே இருப்பார். ஐதரசனுக்கும் கீழே தான் செப்பு இருக்கு. அப்ப மெக்னீசியம் செப்பை விட தாக்க வீதம் கூடணும். ஆக இந்த இடத்துக்கு இவர் வந்து செப்பை என்ன செய்யும்? வெளியில தள்ளும். அப்ப இங்க என்ன வரும்? MgSO4 சக Cju, அதாவது Cju என்ற வீழ்படி வரும். இதுவும் என்ன தாக்கம்? ஒற்றை இடப்பெயர்ச்சி தாக்கம். இதுவும் ஒற்றை இடப்பெயர்ச்சி தாக்கம். அடுத்தது சோடியம் குளோரைட் சக என்ன? வெள்ளி, அதாவது PbNO3 2. இதுல உங்களுக்கு தெரியணும், இந்த தாக்கத்தை போட்டுட்டு உங்களுக்கு விளைவையே கேட்கலாம். நேரடியா பாருங்க, உங்களுக்கு வலுவளவுகளை போடணும். சோடியத்துக்கு உண்டு, குளோரினுக்கும் வலுவளவத்தின உண்டு. இதுல உங்களுக்கு தெரியணும் NO3-. அப்ப இவற்ற வலுவளவு உண்டு. பிபிக்குரிய வலுவளவு தான் எத்தனை? 2. அதான் மாறி மாறி வந்திருக்கும். பிபி இங்க இருந்திருப்பார், NO3 இங்க இருந்திருக்கும். இவருக்குரிய வலுவளவு உண்டு, பிபிக்குரிய வலுவளவு 2. இந்த 2 இங்க வர உண்டு இங்க வந்திருக்கும். அதான் PbNO3 2 வந்தது. இது எப்படி வந்தது உங்களுக்கு தெரியணும். வலுவளவு இந்த பிவி வலுவளவு இங்க வரும், NO3 வலுவளவு இங்க வந்துருக்கு. அப்ப இங்க என்ன? இந்த இதுல பிளஸ் மைனஸ் Na+Cl-. அதே மாதிரி Pb2+ NO3-. பிளஸும் மைனஸும் சேரும். அப்ப முதல் பார்த்தோம்னா சோடியம் இந்த NO3யோட சேரும், NaNO3 சக இந்த PbCl ஓட சேர்ந்தால் PbCl2. ரைட்,
ஏன் இதுல 2 வந்தது இவற்ற வலுவளவு 2. அப்ப குளோரின் வலுவளவு 1. அப்ப ஒரு ஆள் இங்க என்ன செய்யணும், இடம்பெயர்க்கணும். பிபி இந்த இடத்துக்கு போக சோடியம் இந்த இடத்துக்கு வருது. அப்ப 2 பேர் இடம்பெயரப்படுது. அப்ப இது என்னது, இரட்டை இடப்பெயர்ச்சி தாக்கம். என்னவாக இருக்கும், இரட்டை இடப்பெயர்ச்சி தாக்கம். அவை 4வதுக்கு 4வது ஆன்சர் வரும். 4வதுக்கு 4வது ஆன்சர் வரும். நாலாவதுக்கு 4வது ஆன்சர் வரும். அடுத்த 5வது கேள்வியை பாருங்க. இதை நீங்கள் தான் எழுதி வைக்க வேணும். இந்த தாக்கங்கள் இப்படி வந்தது, இதுகள் தான் செகண்ட் பார்ட்லையும் வரும். எம்சிக்யூ செய்ய செகண்ட் பார்ட்டுக்குரிய ப்ரிப்பரேஷன்லையும் போகும். அடுத்தது பாருங்க, 4 சோதனை குழாய்கள் இப்படி தரப்பட்டிருக்கு. இதுல முதலாவதுல வந்து 0.1 மூல் டெசிமீட்டர் -3 8 KMnO4 தரப்பட்டிருக்கு. ரைட், அதுல ஒரு இரும்பாணி இருக்கு. அடுத்த பியிலையும் சியிலையும் 0.1 மூல் என்ன AmNO4 இருக்கிறார். அது 30 பாயசியில இருக்குது. அதே மாதிரி இதுவும் 30 பாயசியோட இருக்கு. அடுத்தது டி வந்து பார்த்தோம் என்று சொன்னால் 0.01 மூல், ஆனால் அவர் 60 பாகைசியில இருக்கிறார். எத்தனை பாயசி, 60 பாயசியில இருக்கு. அப்ப ஒரு தாக்க வீதம் என்று சொன்னால் ஓரளவு நேரத்துல, வீதம் என்றால் ஒன்றுக்கு கதைக்கிறது. அப்போ ஓரளவு நேரத்துல என்ன, தாக்கிகள் அழிவடைகிற வீதம். தாக்கியிலிருந்து தான் எப்பயும் இன்னும் உருவாகும், விளைவு உருவாகும். அப்ப 2 விதமா வரைவிலக்கணம் சொல்லலாம். இது இல்லாமல் போனாலும் நீ விளைவு உருவாகலாம். இப்ப தாக்க வீதம் என்றால் ஓரளவு நேரத்துல தாக்கி அழிவடையும், அல்லது ஓரளவு நேரத்துல விளைவு உருவாகும். தாக்கி அழிய என்ன நடக்கும், விளைவு உருவாகும். இது 4 காரணிகள்ல செல்வாக்கு செலுத்தும். ஒன்று தாக்கியினுடைய மேற்பரப்பளவு. என அதாவது இந்த கட்டி துண்டுகளை விட தூளுக்கு வந்து மேற்பரப்பு கூடும். 2வது அது செல்வாக்கு செலுத்துகின்றது வெப்பநிலை. 3வது செல்வாக்கு செலுத்துகின்ற காரணி செறிவு. 4வதா செல்வாக்கு செலுத்தும் ஊக்கி. என இந்த தாக்க விதத்துல 4 காரணிகள் மெயினாக செல்வாக்கு செலுத்தும். இப்ப உங்களுக்கு தந்திருக்கிறார், இரசாயன தாக்கத்தில் நிறமாற்றம் நடைபெறுவதற்கு எடுக்கும் நேரங்கள் TA, TB, TC, DD. இந்நேரம் ஏறு வரிசையில் குறிப்பது. அப்ப ஏறு வரிசை என்று சொன்னால் இந்த நேரம் 6க்கு கூட டைம் எடுக்கும், 6க்கு குறைவான டைம் எடுக்கும். அப்ப உங்களுக்கு தெரியும், இதுல ABC இதுல வந்து பாத்தீங்கள் என்றால், முதலாவதுல இதுலயும் அதுலயும் வந்து பார்த்தோம் என்று சொன்னால், இதுல 2 ஆணி இருக்கு, இதுவும் 0.01 முறை. இதுல 2 ஆணி இருக்குது, இதுல 1 ஆணி இருக்குது, இங்கேயும் 1 ஆணி இருக்குது, இங்கேயும் 2 ஆணி இருக்கு. ரைட். அப்ப எங்களுக்கு ஒரு விஷயம் தெரியணும், வெப்பநிலை கூடினா டக்கண்டு தாக்க வீதம் கூடும். ரைட். அதே நேரம் செறிவு கூடினாலும் தாக்க வீதம் கூடும். ஆனா செறிவை விட மேக்சிமம் செல்வாக்கு செலுத்துறது வெப்பநிலை. வெப்பநிலை மேக்சிமம் கொடுத்தோம்னா டக்கண்டு தாக்க வீதத்தை நாங்கள் பார்க்கலாம். அப்ப இதுல குறைவான நேரம் எடுக்க போறது TD. ரைட். எல்லாரையும் விட குறைவான நேரம் எடுக்க போறது TD. ஏன், இவருக்கு தான் வெப்பநிலை எல்லாரையும் விட கூட. அப்ப TD வந்து பார்த்தோம் என்றால் கொஞ்ச டைம். அடுத்தது இந்த 3ஐயும் பார்க்க வேணும். செறிவும் இங்க செல்வாக்கு செலுத்துகின்ற ஒரு காரணி. 2க்கும் வெப்பநிலை வந்து உண்டு. அப்ப வெப்பநிலை ஒன்றுதான், செறிவு இவரை விட இவருக்கு கொஞ்சம் கூட. அப்ப இவர் வந்து என்ன நடந்திருக்கும், தாக்க வீதம் கூடுதலாக நடைபெற்று. அப்ப அடுத்தது வந்து பார்த்தோம் என்றால் TA, இவரை விட வெப்பநிலை. அடுத்தது இந்த 2ஐயும் பார்ப்போம். வெப்பநிலை சமன் தாக்கிகளினுடைய மேற்பரப்பு. தாக்கிகளின் மேற்பரப்பு வந்து பார்த்தோம் என்று சொன்னால்
இப்ப இதுல ரெண்டு ஆணிகள் ஒன்றோட ஒன்று இருக்கிறீனா டிபியா டிசியான்னு சொல்லி. இப்ப இந்த நிறமாற்றம் நடக்கணும் என்று சொன்னால் இரும்போட இந்த இரும்பு இதுக்குள்ள இருக்கிற இரும்பு வந்து என்ன நடக்க போகுது துரு அந்த கபில நிறமா இந்த வெப்பநிலையை கொடுக்க கொடுக்க மாற்றத்தை கொண்டு வரும். இவரை விட இவருக்கு என்னமா தாக்கிகளோட மேற்பரப்பும் கூட. ஏனென்றா இவரை விட இதுல ஒரு ஆணி தான் இருக்குது, இதுல ரெண்டு ஆணி இருக்குது. அப்ப தாக்கியினுடைய மேற்பரப்பு கூட என்ன நடக்கும், இவர் கூடுதலாக தாக்கமாக இருக்கும். அப்ப டிபி எல்லாரையும் விட குறைவானது கூடினது டிசியாக இருக்கு. அப்ப அதன்படி பார்த்தால் அஞ்சாவதுக்கு முதலாவது ஆன்சர் வரும். அஞ்சாவதுக்கு முதலாவது ஆன்சர் வரும். ஆறாவது கேள்வியை பாருங்க. திசை திருப்பத்தின் அலகை அடிப்படை கணியங்களில் குறிப்பது. திசை திருப்பம் என்று சொன்னால் என்ன, ஒரு விசை தர. ரைட். இப்ப ஒரு கதவு இருக்குது, ஒரு கதவை நான் இப்ப திருப்ப போறேன்னு சொன்னால் இதுல நான் கொடுக்கிற இந்த விசை அதுல இருந்தான அந்த செங்குத்து தூரம். அப்ப விசை தர சுழற்சி அச்சில் இருந்தான செங்குத்து தூரம். இப்ப இது வந்து இந்த போட் இதுல இருந்து இப்படி எடுக்கைக்குள்ள விழுபடுதுன்னா இந்த இடம் தான் சுழலிடம். அப்ப விசை தர சுழலிடத்தில் இருந்தான செங்குத்து தூரம். ஏன்னா நாங்க சுழற்சி அச்சில் இருந்தான் பார்க்கறது விசை திருப்பம். நான் படிப்பிக்கைக்குள்ள சொல்லியிருப்பேன். ஒரு நெம்பை நீங்கள் யோசிக்கலாம். ஒரு நெம்புல ஒரு சுமை ஒரு எத்தனை வேண்டா நாங்கள் இது சார்பாக எடுக்கிறது விசை திருப்பம். இந்த பக்க திருப்பம் இந்த பக்க திருப்பம் என்று எடுப்போம். இது நடுவுல இருக்கிறது என்ன, சுழலிடம். அப்ப விசை திருப்பத்து என்ற அலகு கேட்கிறார். விசை நியூட்டன், சுழலிடத்தான செங்குத்து தூரம் மீட்டர். அப்ப நியூட்டன் மீட்டர் என்று எழுதலாம். ஆனா அடிப்படை அலகு நியூட்டன் எழுதலாம். என்னென்று நியூட்டன் விசை என்று சொல்லப்படுறது எப்சமனமே திணிவு தர புவியீர்ப்பு ஆர்முடுகள், அது ஆர்முடுகள். அப்ப நியூட்டனுக்கு எதுக்கு சமனானது, நியூட்டன் கிலோகிராம் மீட்டர் செகண்ட் -2 தர மீட்டர். இதனை கூட்டி எழுதினீங்கன்னா கிலோகிராம் மீட்டர் வர்க்கம் செகண்ட் -2 இருக்கு. இந்த மீட்டரும் இந்த மீட்டரும் கூட்டப்படும் செகண்ட் -2. அதன்படி பார்த்தீங்கள் என்றால் ஆறாவதுக்கு மூன்றாவது ஆன்சர். ஆறாவதுக்கு மூன்றாவது ஆன்சர். விளக்கங்களை குறிச்சு வைங்க பிள்ளைகள். அடிப்படை அலகுகள் செய்யாட்டி அடிப்படை அலகுகளை குறிச்சு வைக்கணும். அடிப்படை அலகுல ஒரு கேள்வி எப்பயுமே வரும். இந்த கேள்வியை பாருங்க பாப்பம். இந்த 7வது கேள்விக்கு செய்தார்கள் ஒரு ஆன்சரை போடுங்க பாப்பம் சாட் பாக்ஸ்ல. 7வது கேள்வி நீதியியல் அமுக்க கேள்வி செய்தார்கள், அந்த ஆன்சர் போடுங்க சாட் பாக்ஸ்ல பாப்பம். 7வது கேள்வி செய்தார்கள் பாப்பம். இங்க கவனிங்க. இப்ப முதலாவது இந்த PX என்ற இடத்துல உங்களுக்கு ரெண்டுக்கும் இடையிலான அமுக்க வித்தியாசம் தான் கேட்டிருக்கிறார். இது வந்து இந்த
தண்ணி, அதாவது இந்த முகவைக்குள்ள இருக்கிற தண்ணிக்குள்ள இருக்கிற அமுக்கம். மேலே இருந்தான உயரம் A. வளிமண்டலத்துல இருக்கிற அமுக்கம் நாங்கள் எடுத்துக்கொள்ளணும் P0. உங்களுக்கு பிராக்கெட்டுக்குள்ள தந்திருக்கிறாங்க. வளிமண்டல அமுக்கம்ன்றது P0. அப்ப எல்லா இடமும் வளிமண்டல அமுக்கம் இருக்கும் P0. இதுல இவ்வளவு அளவுக்கு உயரத்துக்கு தண்ணி இருக்குது. அப்ப இதுல வளிமண்டல அமுக்கம் உயரம் இருந்தால் அதோடையும் அமுக்கம் வரும். அப்ப அது இதுல திரவ அமுக்கம் வரப்போகுது. அப்ப Px என்ற இடத்துல அமுக்கத்தை பார்த்தோம் என்றால் Pxல வளிமண்டல அமுக்கம் மேல இருந்து இப்படி தாக்கும். P0 சக இந்த அளவு உயரம் என்னென்று எடுப்போம்? 8 ρ g என்று எடுப்போம். 8 ρ g. இனி இந்த y என்ற இடத்துல எப்படி இருக்க போகும்? y வந்து பாத்தீங்கன்னா வளிமண்டலத்துக்கு வெளிப்பக்கமாக ஒரு வெற்றிட குழாய். அப்ப இதுல சரி இதுல எல்லாம் என்ன வளிமண்டல அமுக்கம் தான் இருக்க போகும். அப்ப இந்த y-ல என்ன அமுக்கம் இருக்கும்? P0 மட்டும்தான் இருக்கும். ஆனா Px-ல என்ன இருக்கும்? இந்த வளிமண்டல அமுக்கமும் இருக்கும், இதான வார திரவ அமுக்கமும் இருக்கும். அப்ப ரெண்டுக்கும் இடையிலான அமுக்க வித்தியாசம் Px/P0 Px மைனஸ் Py, அதாவது அமுக்க வித்தியாசம் டெல்டா P. ரைட், அமுக்க வித்தியாசத்தை போடுறேன். நீங்க சரி Px மைனஸ் Py என்று போடுறேன். அப்ப இதுல இருக்கிற அமுக்கம் P0 பிளஸ் 8 ρ g, இவ்வளவும் Px-ல இருக்கு. Py-ல வந்து வளிமண்டலத்துக்கு திறந்திருந்தால் வளிமண்டல அமுக்கம் மட்டும்தான் இருக்கு. இதுல உயரம் அதுகள் எல்லாம் பார்க்கல, இது வலி. இதுல எல்லா இடமும் ஒரே அமுக்கம். அப்ப மைனஸ் P0 அப்ப P0 பிளஸ் 8 ρ g மைனஸ் P0. இனி P0 என்ன செய்யலாம்? வெட்டலாம். பிளஸ் இது மைனஸ் வெட்டப்பட்டால் அமுக்க வித்தியாசம் என்ன வரும்? 8 ρ g. இது நீங்கள் சும்மா கெஸ்டிங்லையும் இந்த விடைய போடலாம். ஆனால் இது எப்படி வந்தேன்னு தெரியும். இதுன்ற பிரயோகங்கள் கணக்கே இருக்குது. ரைட், இப்ப குழாய்க்குள்ள வந்து எவ்வளவு அளவுக்கு தண்ணி வச்சு இப்ப 2H தந்திருந்தால் அப்ப நீங்க இதுல 2H ρ g போட்டிருக்கோம். அதுக்கேற்ற மாதிரி வரும். ரைட், அப்ப முதலாவது Px-ல இருக்க அமுக்கத்தை காணணும், Py-ல இருக்க அமுக்கத்தை காணணும், பிறகு அதனுடைய வித்தியாசம், அதான் அமுக்க வித்தியாசத்துக்கு சமனாக இருக்கு. அவை 7வதுக்கு 2வது ஆன்சர் வரும். 7வதுக்கு 2வது ஆன்சர் வரும். ரைட், அடுத்த 8வது கேள்வியை பாருங்க. 8வது கேள்வி. எட்டாவது கேள்விக்கு என்ன ஆன்சர் வந்தது? அது ஈஸி தானே, போடுங்க பார்ப்போம். செய்தாக்கள் பேப்பர் செய்யாட்டி அது உங்களோட பிரச்சனை பிள்ளைகள். பிறகு எக்ஸாம்ல போயிட்டு நீங்கள் தான் யோசிப்பீங்க. ஏன்னா சில பேர் கிளாஸ் கொழும்பும் இல்லை. ரைட், நான் எல்லாம் பார்த்துட்டு நிப்பாட்டுவேன். ஓயல் உங்களுக்கு தெரியணும், 10ஆம் ஆண்டு சிலபஸ் எல்லாம் ஃபுல்லா கவர் பண்ணி வரும். 11ஆம் ஆண்டுல இனி எவ்வளவுக்கு கஷ்டமான கேள்வி போடலாமோ அப்படித்தான் போடுவேன். யோசிச்சு பாருங்க, 2016ல ஸ்டார்ட் பண்ண சிலபஸ். அப்ப இப்ப 2026 10 வருஷம் பாஸ் பேப்பர் வந்துட்டு. 10 வருஷமும் அந்த கேள்வியே திருப்பி வருமா? அதுக்குள்ள ஏதாவது அந்த ஐடியா வரும், ஆனா வேற வேற கேள்விதான் வரும். அப்ப எவ்வளவுக்கு கஷ்டமா எடுக்கலாமோ அவ்வளவுக்கு கஷ்டமா கேள்வி வரும். நீங்கள் பேப்பர் செய்தால்தான், எனது பயிற்சி இருந்தாலும் நாங்கள பேப்பரை செய்ய பழகலாம். பாருங்க, எம் திணிவுள்ள ஒரு பொருள் அழுத்தமற்ற மேற்பரப்பு மீது F1 விசையை பிரயோகித்து இழுக்கும் போது உராய்வு விசை F1 நாங்கள் இழுக்கிறோம். அந்த டைம்ல வார உராய்வு விசை தான் F2. ரைட், அப்பொருளின் ஆர் முதுகள்
அப்ப அந்த பொருளினுடைய ஆர்முடுகளை கேட்கிறேன். அப்ப எம் திணிவுள்ள இந்த பொருளை நான் F1 விசையை பிரயோகித்து இழுக்கிறேன். ஆனா அதுக்கு உராய்வு விசை வருகிறது எதிர் திசை. ஆனா இழுக்க போறேன். ஆர் முடுகுது என்று சொன்னா விளைவுல ஒரு விசை வருகிறது. அப்ப விளைவு விசை இந்த பக்கம் வந்திருக்கென்றால் விளைவு விசை எப்படி இருக்கும்? இவரை விட இவர் வந்து குறைஞ்சிருக்கும். அப்ப F1 மைனஸ் F2 விளைவு விசை. உங்களை கேட்டது ஆர்முடுகள். ஆக F சமன் என்ன என்ற சமன்பாடு. விசை உங்களுக்கு இங்க விளைவு விசை F1 மைனஸ் F2. திணிவு தந்திருக்கிறார் எம். ஆர்முடுகள் எதுதான் காண வேண்டும். அப்ப ஏ கண்டீங்கள் என்றால் F1 மைனஸ் F2 கீழ் எம் என்று வந்திருக்கு. F1 மைனஸ் F2 கீழ் எம். இரண்டாவது ஆன்சர் வந்திருக்கு. எட்டாவதுக்கு இரண்டாவது ஆன்சர் வந்திருக்கு. ஒன்பதாவது கேள்வியை பாருங்க. ஒன்பதாவது இது எப்சமனெம்மே இது நியூட்டன்ட இயக்க விதி. ஈஸியான கேள்வி. இதுல விளைவு விசை காண்றது மட்டும்தான் ஐடியா, வேற ஒன்றுமே இல்லை. அதை காண்றது நீங்கள் சமன்பாடை பார்த்துட்டு போடலாம். ஒரு குறித்த பாடலை இரண்டு இசைக்கருவிகளினால் இசைக்கும் போது அவையை வேறு பிரித்து இனம் காண்பது ஒளியும் சிறப்பியல். நாங்கள் இனித்தான் இந்த 4ஆம் பாடத்துல கடைசியா படிப்போம். ஒளிக்கு 3 வகையான சிறப்பியல்புகள் இருக்கு. ஒன்று சுருதி, மற்றது உறப்பு, மற்றது வந்து பார்த்தோம்னா ஒளியின் பண்பு. இப்படி ஒளிக்கு 3 வகையான சிறப்பியல்புகள் இருக்கு. சுருதி என்று சொல்லப்படுகிறது ஒளி அலையினுடைய, அதாவது மீடுரண்ட தங்கும். என்னத்துல தங்கும்? மீடுரண்ட தங்கும். உறப்பு என்று சொல்லப்படுகிறது வீச்சத்துல தங்குவார். உறப்பு என்று சொல்லப்படுகிறது வீச்சத்துல தங்கும். ஒளியலையின் பண்பு என்று சொன்னால் ஒவ்வொரு இசைக்கருவிக்கு ரைட், ஒவ்வொரு இசைக்கருவி என்ன, இப்ப புல்லாங்குழல் அலையின் வடிவம் இப்படி 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 வந்தால் வயலின் வடிவம் இப்படி 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 ஒரு வடிவத்துல வரும். அப்ப ஒவ்வொரு ஒளியலையினுடைய வடிவத்துல தங்கி இருக்கு. பண்பு ஒளியினுடைய அலை வடிவத்துல தங்கும். அப்ப என்ன இந்த மீடுரன் வீச்சம் இப்ப உங்களுக்கு தெரியணும். இப்ப 2 வரைவுகள் இப்படி தரப்படுது. இப்படி 2 வரைவு இருக்கு. இதை இங்கேயே படித்துக் கொள்ளுங்க. நான் அங்க வரைகளையும் திருப்பி சொல்லுவேன். ரைட், இது ஏ, இது வந்து பி. இப்படி 2 வரைவு இருக்கு. ரைட், இப்ப முதலாவது பார்ப்போம். ஏக்கா பிக்கா மீடுரன் கூட. அப்ப மீடுரன் கூடினா சுருதி வந்து கூடும். 3 சிறப்பியல்பு இருக்கு. ஒன்று சுருதி, மற்றது உறப்பு, மற்றது வந்து பண்பு. இப்ப ஏயும் பியும் இங்க நாங்கள் சமனான நேரம் எடுத்திருக்கிறோம். மீடுரன் என்று சொன்னால் ஓரளவு செகண்ட்ல ஏற்படுகின்ற அதிர்வுகளோட எண்ணிக்கை. இப்ப நாங்க பார்ப்போம். இந்த அளவு செகண்டை நான் ஒரு குறிப்பிட்ட ஒரு அளவு எடுக்கணும். இப்படி மீடுரனுக்கு இப்படி எடுக்கல இதுல எத்தனை முழு அலைகள் வந்திருக்குன்னு பார்ப்போம். இந்த ஏயில பார்த்தோம்னா 1 2 3 4 5. ஏயில எத்தனை அலை வந்திருக்குது? 5 முழு அலை வந்திருக்கு. அப்ப 5 மீடுரன் வந்திருக்குன்னு எடுக்கலாம். இதுல பியில 1 2, பியில எத்தனை வந்திருக்குது? 2. அப்ப 6க்கு இதுல மீடுரன் கூட பியை விட 8. ஒரு குறிப்பிட்ட அளவு நேரத்தை எடுக்கிறீங்க. இப்ப இந்த அளவு நேரத்தை இதுல நாங்க தெரிவு செய்து எடுத்தோம் என்றால் அதுல எத்தனை முழு அலை வந்திருக்குதோ அதைத்தான் பார்த்து பிடிக்கிறது என்ன? மீடுரன். அதை நாங்கள் பார்த்து பிடிப்போம். மீடுரனாக இருக்கு. அப்ப பாத்தீங்கன்னா பிக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு நேரத்துல 2 முழு அலை. முழு அலை என்றால் சொன்ன நான் ஒரு நீள்வட்டம் வர வேணும். சனிக்கிழமை கேள்வி செய்ய வச்சுனான். இதுல பாருங்க 1 2, இது ஒரு முழு அலை, பிறகு 2, பிறகு 3, பிறகு 4, பிறகு என்ன 5. அப்ப மீடுரன் கூடினதார் ஏ.
பியை விட மீடுரன் ஏக்கு வந்து கூட. அப்ப சுருதியும் கூடினதார் ஏ ஆக இருக்கு. அடுத்தது வீச்சம். வீச்சம் என்றால் உங்களுக்கு தெரியும் பொருள் அடைகின்ற உச்ச இடப்பேச்சு. இதுல இவரை விட இவருக்கு எப்படி இருக்குது வீச்சம் கூடவாக இருக்குது. வீச்சம் கூடினா என்ன செய்யும் உறப்பு கூடும். பியை விட அதாவது ஏயை விட பிக்கு என்னது வீச்சம் கூட. ஏன் வீச்சம் கூட ஆவை உறப்பும் என்ன மாதிரி இருக்கும் கூடவா இருக்கு. ஒளியலையின் பண்புன்றது அந்த வடிவத்தை பொறுத்து இருக்கு. இப்ப ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வடிவங்கள் வரும், அதுகளை பொறுத்து இருக்கும் பண்பு. இந்த உறப்பும் இந்த சுருதியும் காண்ற விஷயம் தெரியும். இதை ஒரு கன்வெர்ட் பண்ணிக்கொள்ளணும். இது உங்களுக்கு இந்த டேர்ம் எக்ஸாம்ல வரலாம். சுருதி உறப்பு. அப்ப சுருதி என்றது மீடுரண்ட தங்கும். மீடுரண்டால் ஒரு குறிப்பிட்ட அளவு நேரம் பார்க்கணும். அதுல எத்தனை முழுவலை வருகிறதோ அப்ப அதுக்கு மீடுரன் கூட. எதுக்கு முழுவலை கூடவா வருதோ அதுக்கு மீடுரன் கூட. இதுல 2 வருது, அதுல குறிப்பிட்ட நேரத்துல 5 வருது. அடுத்தது உறப்பென்று சொல்லப்படுறது வீச்சம். இவரை விட இவருக்கு வீச்சம் கூட. ஆகவே வீச்சம் கூடினால் உறப்பு கூடும். பண்புன்றது ஒளியலையினுடைய வடிவங்களை பொறுத்து தீர்மானிக்கப்படும். நோட் பண்ணினால் ஓகேன்னு போடுங்க. சுருதி ஒளியினுடைய சிறப்பியல்புன்னு போட்டுட்டு இதை நோட் பண்ணி கொள்ளுங்க அப்படியே. ஒளியின் சிறப்பியல்புகள் 3 இருக்குது. ஒன்று சுருதி, உறப்பு, பண்பு. இது நாங்கள் பார்க்கிறது கதோட்டு கதிர், கதோட்டு கதிர் அலைவு காட்டி என்று போடுவோம். அதுலதான் பார்ப்போம். கதோட்டு கதிர் அலைவு காட்டியில தான் இதுகளை பார்ப்போம். இந்த இதுகளை ஓடுறது இப்ப நீங்க இசிஜி எடுக்கல, இசிஜி மெஷின் எப்படி இருக்குமோ அத மாதிரி இதை நாங்கள் சொல்றது கதோட்டு கதிர் அலைவு காட்டியில தோன்றும். இல்லைனால் ஓகேன்னு போடுவோம்.
இந்த 10வது கேள்வியை பாருங்க. ரைட். 10வது கேள்வியை பாருங்க. ஒரு 100 மீட்டர் உயரமான கோபுரம் ஒன்றிலிருந்து மேல் நோக்கி எரியப்படும் கல்லொன்று நிலத்தை வந்தடையும் வரை ஒரு 100 மீட்டர் உயரமான ஒரு கோபுரம். ரைட். ஒரு 100 மீட்டர் உயரமான ஒரு கோபுரம் ஒன்றுல இருந்து மேல் நோக்கி ஒரு பந்து எரியப்படுது. அது எரியப்பட்டு மேல போய் திருப்பி அதை என்ன செய்யலாம், இப்படியே நிலத்தை வந்தடைவதற்கான வரைவு கேட்கிறார். அது என்ன செய்ய வேணும், அது 100 மீட்டர் உயரமானதிலிருந்து எரியப்பட்டு திருப்பி நிலத்தை வந்தடைவதற்கான வரைவு. மேல இருந்து மேல போய் திருப்பி இங்க என்ன நடக்கும், நிலத்தை வந்தடைவதற்கான வரைவு. அந்த எரியப்படும் கல்லொன்று நிலத்தை வந்தடையும் காட்டும் வரைவு. அப்ப உங்களுக்கு தெரியணும், கீழே இருந்து மேலே எரிகிறார். அப்ப ஆரம்பத்துல ஒரு வேகம் இருந்திருக்கணுமா இல்லையா? ரைட். அதாவது என்ன சொல்லியிருக்கிறார், 100 மீட்டர் உயரமான கோபுரம் ஒன்று மேல் நோக்கி எரியப்படுது. அப்ப கட்டாயம் மேல் எரியணும்னா ஒரு வேகம் ஆரம்பத்துல இருக்கு. 0 தொடங்குற வரைவுகள் வரையலாம். அப்ப மேல இவ்வளவும் போகல வேகம் மேல் நோக்கி போகுது. போக போக வேகம் என்ன செய்யும், குறைவடைய வேணும். அப்ப ஆரம்பத்தில் ஒரு வேகம் இருந்திருக்கும், அந்த வேகம் என்ன செய்யும், குறைவடைஞ்சு ஒரு கட்டம் 0 ஆக வேணும். ஏன், மேல உச்ச வேகம் 0 ஆனாதான் மேல போயிட்டு திருப்பி கீழே வரும் பந்து. மேல போய்கொண்டே இருந்திருந்தா வேகம் நிக்காட்டி போய்கொண்டே இருக்கும். அப்ப மேல போயிட்டு வந்து என்ன நடக்குது, இங்க ஒரு இடத்துல 0 ஆகுது. திருப்பி என்ன செய்யும் என்று சொன்னால், இதை நான் பிளஸ் என்று எடுத்திருக்கேன். அதாவது இந்த அச்சுக்கு மேல இருக்கிறது பிளஸ். கீழே வரையக்கல, மேல இருந்து வரையக்கல, கீழே வரையக்கல வேகம் எப்படி இருக்கும், வர 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 கீழே வரையக்கல. மேல போட்ட பந்து கீழே வர 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 வேகம் கூடிக்கொண்டு வரும். ஏன்னா புவியீர்ப்பு திசையில வருகிறது, புவியீர்ப்பு ஆர்முடுகள் குடிச்சிலுக்கும், வர வர வேகம் கூடும். மேல போனது பிளஸ், அப்ப கீழே வந்தது மைனஸ். ஆனா வர வர என்ன செய்யணும், வேகம் கூட வேணும். ஆனா இதுல வந்து அடிக்கேக்கு இதுல இருந்த வேகத்தையும் விட இப்ப இருக்கிற இந்த வேகம் எப்படி இருக்கும், சரியான கூட. யோசிச்சு பாருங்க, இங்க நீங்க ஒரு 10 மீட்டர் செகண்ட் மைனஸ் ஒன்னோட போட்டால் இதே இடத்துல வரையக்குலதான் பிள்ளைகள் இதுல 10 இருந்திருக்கு. ரைட். ஏலவல் வரைக்க படிப்பீங்க. இன்னும் வரப்போகுது கீழே. அப்ப இன்னும் வர வர என்ன நடக்கும், புவியீர்ப்புல 10 10 10 கூடிக்கொண்டு வரும். அப்ப இதுல வரைக்கும் ஒரு 80க்காவது மினிமம் வந்திருக்கும். அப்ப முதல் பிளஸ் கீழே வந்து மைனஸ்ல வரப்போகுது. ரைட். மேல போனதை நான் பிளஸ் என்று எடுத்தினான். அப்ப மேல இருந்து வர வர வேகம் குறைஞ்சு இங்க வந்துட்டு 0. திருப்பி மேல இருந்து கீழே வரப்போகுது, வர வர வேகம் கூடிக்கொண்டு வரும். ஆனா மற்ற திசையில கூடும் மைனஸ்ல. ரைட். ஆனால் இவரை விட இந்த வித்தியாசத்தை விட இந்த வித்தியாசம் எப்படி இருக்க வேணும், நன்றாக கூடுதலாக இருக்கும். ஏன், இதுல நான் மைனஸ் என்று போடுறது மறை திசையில இருக்கிறனால. ஆனா பெருமானம் இவரை விட இதுல இருந்திருந்தாலே 10, ஆனா இங்க கீழே வர இவ்வளவு தூரம். அப்ப இது ஒரு 80 இருந்திருக்கும் உதாரணத்துக்கு. -80. மைனஸ்ன்றது திசை. அப்ப இந்த வித்தியாசத்தை விட இந்த வித்தியாசம் எப்படி இருக்கணும், கூடுதலாக இருந்திருக்க வரும். அப்ப அதன்படி வந்து பார்த்தீங்க என்று சொன்னால் 10வதுக்கு முதலாவது ஆன்சர் வரும். ஏன், இதுல இருந்து போவேக்குள்ள இவ்வளவுதான் அவருக்குரிய வேகம். ரைட். இங்க கீழே வரைக்குள்ள இன்னும் வேகம் என்ன செய்யும், கூடிக்கொண்டு வரும். இதே மட்டத்துல அதே வேகம் இருந்திருக்கு, ஆனா இங்க நிலத்தை வந்து அடையும். அப்ப வர வர என்ன செய்திருக்கு, வேகம் கூடும். அவை 10வதுக்கு முதலாவது ஆன்சர் வரும். மேல் நோக்கிய திசையை பிளஸ் என்று எடுப்பீங்க, கீழ் நோக்கிய திசையை மைனஸ். மேல் நோக்கி போவேக்குள்ள ஒரு கொஞ்சம் தான் வேகம் இருக்கும், உடனடியாக 0க்கு வந்து கீழே வர வர வேகம் கூடிக்கொண்டு வரும்.